கர்த்தரும் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் நாளிலும் கர்த்தருடைய பரிசுத்தாவிலே வந்திருக்கிற யாவரையும் உங்களை மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த 9ஆம் மாதத்திலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை பகிர்ந்தளிக்கும் ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானுடைய கிரியைகளை இவ்வளவுதான் அப்படின்னு நாம எந்த ஒரு எழுகைக்குள்ளே எந்த ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே நாம கொண்டு வரவே முடியாது. ஆவியானவர் என்பவர் எங்கும் நிறைந்தவர். அல்லேலூயா. ஆவியானுடைய கிரியைகள் பல காரியங்கள் இருந்தாலும் அதிலே இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை பகிர்ந்தளிக்கும் ஆவியானவர். அல்லேலூயா. எதை பகிர்ந்தளிக்கிறார்? ஆவியின் வரங்களை அவர் பகிர்ந்தளிக்கிறார் என்று சொல்லி நாம் கடந்த 3 வாரமா அதை நாம தியானித்திருக்கிறோம். பேசலாம். ஆவியின் வரங்கள் 9, ஆவியின் கனிகளும் சொல்லுங்க 9 தான். இதுல எது பெருசு சிறுசுன்னு எல்லாம் கிடையாது. வர நாட்கள் பார்த்தீங்கன்னா ஆவி உனக்கு ஏதாவது வரம் இருக்கா, நீ வேஸ்ட் அப்படின்னா ஒரு வரமே கிரியை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு இல்லை. அப்படி அல்ல, நமக்குள்ளே ஆவியின் கனிகள் இருந்தால் ஆவியின் வரங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிரியை செய்துக்கிட்டே இருக்கும். ஆவியின் கனிகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதான காரியங்கள். ஆவியின் வரங்கள் நம் மூலமாய் மற்றவங்களுக்கு ஒரு பிரயோஜனத்தை உண்டு பண்ணுகிறதான காரியங்கள். அல்லேலூயா. அப்படி நாம அந்த ஆவியின் வரங்கள் 9 வரங்களை 3 பிரிவாக பிரித்து நாம தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனை பேர் ஞாபகத்தில் வச்சிருக்க பார்க்கலாம்? டைரியை பார்க்காம அந்த 3 பிரிவாக நம்ம பிரித்து பார்த்தோம். முதலாவது என்ன வரங்கள் சொல்லுங்க? ஞான வரங்கள். ரைசலா. என்ன வரங்கள்? The gifts of the wisdom. Second one, அறிவானது வசனம். ஞான வரத்துக்குள்ளதான் ஞானம், அறிவு, விசுவாசம் வருது. அடுத்த செகண்ட் கேட்டகரி என்னது? அற்புதங்கள், அடையாளங்கள், வரங்கள். அல்லேலூயா. The gifts of the miracles and wonders. மூன்றாவது the gifts of தியானிச்சோம் உள்ளார்ந்த வரங்கள். ஒரு சொல்லுங்க. அல்லேலூயா. The gifts of the soul or inner one. உள்ளார்ந்த ஆத்மார்த்த வரங்கள் என்று குறித்து நம்ம 3 விதங்களிலே ஆவியின் வரங்களை குறித்து நாம தியானிச்சோம். அது சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். சரி, அடுத்து ஆவியின் வரங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். இதற்காக அவனவனுடைய பிரயோஜனத்துக்காக அவரவருக்கு எவ்வளவு தேவை என்பதை உணர்ந்து ஆண்டவர் அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களாமே. தொடர்ந்து எதை கர்த்தர் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் அப்படிங்கிற குறித்து ஜெபித்து தியானித்த பொழுது 2வது தேவன் நமக்கு தருகிறதான காரியம் தாளந்துகள். எல்லாம் சொல்லுங்க. தாளந்துகள். அதற்கு ஆதாரமாக வாசிக்க மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். மத்தேயு 25, 14, 15. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக. அல்லேலூயா. 2வது தேவன் நமக்கு பகிர்ந்தளிக்கிற காரியங்கள் தாளந்துகள். என்னதுங்க? தாளந்து அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்தில் டேலண்ட்ஸ் அப்படின்னு திறமைகள். தாளந்து என்று சொன்னால் எபிலிட்டி என்கிற வார்த்தை வருகிறது. எபிலிட்டி, திறமை, ஆற்றல், திறன், வலிமை. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமை, தாளந்து, பலன், வலிமை ஒவ்வொருத்தருக்குமே வித்தியாசப்படும். ஆமென் சொல்லலாமே. பேசலாம். ஆலயத்தில் வந்திருக்கிற இருக்கிற எல்லாருக்குள்ளையும்
ஒவ்வொருத்தருக்கும் உள்ளதான காரியங்கள் எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும். அதைத்தான் சொல்லுவாங்க, இன்னும் சொல்லப்போனா பெர்சனாலிட்டி. என்னது பெர்சனாலிட்டி? தனித்துவம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்திலே காணப்படும். அல்லேலூயா. அடிக்கடி நான் சொல்றது, ஒரே தாய் வயிற்றுல பிறந்த 2 பிள்ளையா இருந்தாலும் சரி, 3 பிள்ளையா இருந்தாலும் சரி, 4 5, எங்க அம்மா தாய் வயிற்றுல 10 பிள்ளைங்க, 11, அதுல 1 குழந்தைய செத்து போச்சு. பிரைஸ்லாம் 10 பிள்ளைகளால் பிறந்தாலும் 10 பேருக்குள்ளேயும் அந்த தனித்துவம் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும், மாறுபடும். அப்படி சொல்லுங்களேன். பிரைஸ்லாம் எங்க அண்ணன் மாதிரி பெரிய பாசம் மாதிரி நான் ஒரு சிலது கொஞ்சம் சில ஜபிக்கிற நடத்துல ஒரு சிலது என்ன கொஞ்சம் இருக்கலாம். நான் கொடியே இருந்தனால அந்த இது வரும். பேசலாம். ஆனால் அவருடைய பர்சனாலிட்டி வேற, என்னுடைய பர்சனாலிட்டி வேறவா இல்லையா? சொல்லுங்கய்யா, சொல்லுங்கம்மா. டாக்டர் ஒரே தாய் அண்ணம்மா வயிற்றுல பிறந்தவங்க தான். பாத செல்லத்தரையும் ஜீவ ரத்தினமும். அல்லேலூயா. இதுதான் பர்சனாலிட்டி, தனித்துவம் என்பது. இதை இன்னைக்கு நாம புரிந்து கொண்டாலே போதும். ஆமென். இந்த விதத்துல மற்றவரை நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய தேவை வரவே வராது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது படிக்கிற காரியமானாலும் சரி, சாப்பிடுற காரியமானாலும் சரி, உடுத்துற காரியமானாலும் சரி, நடக்கிற காரியமானாலும் சரி, உட்கார்ந்து இருக்கிற சைஸானாலும் சரி, நிக்கிற சைஸானாலும் சரி. சில நிற்கும் போது இப்படியே தான் நிற்பாங்க கல்லையே. ஏன்னா கொக்கு மாதிரி நிற்கிறான்னு ஒருத்தரை கேட்டு வம்பையா வந்துருச்சு. அல்லேலூயா. அது அவங்களுடைய தனித்துவம், அவ்வளவுதான். அவன் என்ன சொல்லி பாருங்க, அப்படிதான் நினைச்சான் நிற்பாங்க. அவன் சில உட்கார்றது எப்படி உட்காராங்க, என்ன எப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க, அது அவங்களுக்கு அவ்வளவுதான் தனித்துவம், அதான் பழக்கம். சொல்லுங்கம்மா. அதுதான் கல்யாணம் பண்ணும் பொழுது பொண்ணு மாப்பிள்ளை சொல்றது காரியம் அதுதான். போன வாரம் செமிக்கும் இந்தியானுக்கு சொன்னோம். அல்லேலூயா. உன் பழக்கம் வேற, ஒரே ஊரில் நீ 2 பேர் பிறந்திருந்தாலும் உன் பழக்கம் வேற இருக்கும், அவனுடைய பழக்கம் வேற இருக்கும். அவருடைய பழக்கம் வேற இருக்கும், உன்னுடைய பழக்கம். அது எல்லாத்துலேயுமே பிறந்து சாப்பிட்றதுலேருந்து உடுத்துலேருந்து நடக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே எல்லாருக்குமே வேறுபடும் கண்டிப்பாக. ஆனால் நாம் என்ன செய்யறோம், அவனை மாதிரியே நீ இருக்கணும், அவளை மாதிரியே நீ சாப்பிடணும், அவளை மாதிரியே நீ நடக்கணும், படிக்கணும், மார்க் எடுக்கணும் அப்படின்னா நடக்காது. கிழக்கு ஒதுக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் என்ன செய்யாது, அது நடக்காதுங்க. இது தேவனுடைய செட்டப், அவ்வளவுதான். ராமே சொல்லுங்களாமே, ராமே சொல்லுங்களாமே. தோத்திரம் பெற்றோர்கள் நீங்க சொல்லுங்க. எங்க வீட்டில் நான் பெற்ற பிள்ளை 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கிறான்னு சொல்லுங்க. மட்டும் கைத்தி காட்டுங்க. 2 3 ஆயிரம் சொல்லுங்க. இருக்குதா? சொல்லுங்கம்மா. சேர்ல உட்காந்து அம்மனிகளே, அப்பா அம்மார்களே சொல்லுங்க. ஒரே மாதிரி இருக்குதா? ஏன் இல்ல? நீங்க தானே பெற்றீங்க, நான் ஐயா பெற்றேன். கோத்திரம் ஒரு பதிலுமே வரவில்லை. இதுதான் அவனவனுடைய திறமை, தாளந்து, அவரவருடைய தகுதி. கைவிட்டாலே சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசுடா கர்த்தர் நல்லவர். அப்போ இன்றைக்கு தாளந்துகளை தேவன் நமக்கு பகிர்ந்து அளிக்கிற இந்த செய்தியை நாம தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியானால் ஒவ்வொருத்தருக்கும் திறமைகள் உண்டு. திறமைகள் இல்லாத, டேலண்ட் இல்லாத மனுஷங்க இந்த உலகத்திலே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு திறமை, தாளந்து கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். ராமே சொல்லுங்களாமே. அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ராமே சொல்லுங்களாமே. இப்ப கவனிங்க, இங்கே கர்த்தர் ஒரு ஓமை சொல்லுகிறார். அதாவது ஒரு பரலோக ராஜ, ஒரு மனுஷன், ஒரு ஆஸ்தியை உடையவன் என்ன பண்றான், ஒரு 3 பேரை அழைக்கிறான். தோத்திர வேதம் சொல்லுது, அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்திலே 5 தாளந்தும், ஒருவனிடத்திலே 2 தாளந்தும், ஒருவனிடத்திலே 1 தாளந்துமாக கொடுத்து, உடனே இப்ப நமக்குள்ள கேள்வி வரும், ரொம்ப ஓர வஞ்சனை பிடிச்சவன் யாரு? இந்த ஆளு எப்படிப்பட்ட ஆளு? ஓர வஞ்சனை. ஒருத்தனுக்கு மட்டும் 5 ரூபாய் கொடுக்குறான், இன்னொருத்தருக்கு மட்டும் 2 ரூபாய் தான் கொடுத்துக்கிறாரு. ஒன்னொருத்தனுக்கு பரிதாபமா, ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு. எவ்வளவு ஓர வஞ்சனை பிடிச்ச ஆளு இந்த ஆளு.
நோ, இட் இஸ் ராங். ஆமென். என்னன்னா தெளிவாக இயேசுப்பா சொன்ன வார்த்தை இது. எந்த மனுஷனும் இதை சொல்லவில்லை. கைவைத்தாலே சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜனங்களிடத்திலே இந்த ஒரு ஓமையை சொல்லுகிற ஒரு கதையை, ஒரு எடுத்துக்காட்டு கதையை, அல்லேலூயா, அவனுடைய திறமைக்கு தக்கதாக. சரி, 5 தாலந்து, 1 தாலந்து அப்படின்னா அந்த தாலந்து சொன்னால் 6000 தினார். நம்ம இந்தியன் மணி ருபீஸ் அப்படின்னு அழைக்கக்கூடிய ரூபாய். அமெரிக்க மணி என்னது? டாலர். இங்கிலாந்துல, ஐரோப்பிய நாடுகளில் யூரோ. அதே போல வளைகுடா நாடுகளில், இஸ்லாமிய நாடுகளில் தினார் என்று அழைக்கப்படுகிறது. என்னது? தினார். ஸ்தோத்திரம். 1 தாலந்து அப்படின்னா 6000 தினார் என்று சொல்லப்படுது. அமெரிக்கன் டாலர்ல பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 5 லட்சம் டாலர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டாலரை விட இந்த தினாரெல்லாம் மதிப்பு அதிகம். ஆமென். யூரோ அதோட அதிகம். பாருங்க, இந்த அப்படியானால் 1 தாலந்து என்பது ஸ்தோத்திரம் அது எவ்வளவு மதிப்பு உள்ளது அப்படின்னா ஒரு 6000 தினார் உள்ளதான அந்த ஒரு மதிப்பு உள்ளதா ராமேஸ்வரம். ஸ்தோத்திரம். அதாவது ஒரு 5 லட்சம். இந்த 1 தாலந்து என்பது பாத்தீங்கன்னா 20 வருடத்தினுடைய சம்பளமா. எவ்வளோ? 20 வருஷமா சம்பாதிச்சா எவ்வளவு பணம் வருமோ அதுக்கு ஈடு இணையானது அந்த 1 தாலந்து என்று இங்கே விளக்கம் சொல்லப்படுகிறது. அமைச்சர்களாம அப்படின்னா 5 தாலந்து வாங்கினவனுக்கு 5 × 5 25 லட்சம் மதிப்புள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ 1 தாலந்து 20 வருஷத்துக்குன்னா 5 தாலந்து எத்தனை வருஷம்? 100 வருஷத்தை அதை வச்சு என்ன செய்யலாம்? ஓட்டிக்கலாமா? சொல்லுங்க அல்லேலூயா. இந்த காலத்தில் 100 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க. பேசுறோம். அடுத்து 2 தாலந்தை உடையவன் 10 lakhs, அவன் 40 வருஷம். அடுத்து 1 தாலந்தை வாங்கினவனுக்கு 5 lakhs, அப்போ 20 × 1 20 வருஷம். 100, 40, 20. விதைக்கிறவன் ஓமையில ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது விதைக்கிறவன் விதைத்தான், அதில் பலன் கிடைக்கும் பொழுது ஒன்று ஒரு 30, 60, 100 பலன் தந்தது என்று சொன்னார். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு இடத்துல 100 மடங்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்கே பாருங்க, இந்த தாளந்துகளை, திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தில் ஒருத்தருக்கு 100 வருஷம் ஆளக்கூடிய அந்த வசதி, 2வது நபருக்கு 40 வருஷம், 3வது ஒருத்தனுக்கு 20 வருஷம். இது பட்சபாதம் அல்ல. அவனவனுக்கு என்ன திறமை இருக்குதோ அதன் அடிப்படையிலே அந்த முதலாளி, அந்த எஜமான் அதை கொடுத்தான். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய எஜமான் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய எஜமான். அல்லேலூயா. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. ஆமென். இன்னொரு பாட்டு பாரு. எனது மணவாளனே, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. அந்த எஜமான், தலைவன் எல்லாமே ஒரே அர்த்தத்தை உடையது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆஃப்டர் a long time the Lord, the master அப்படின்னு பின்னாடி அதுல வருது, நம்ம பார்ப்போம். இப்ப பாருங்க, இந்த எஜமான் இவனுக்கு 5 தாலந்தை கொடுத்தால் இதை ஹேண்ட் ஓவர் பண்ணவனால முடியும் அப்படின்னு அறிந்திருந்தார். ஆமென். அதே போல இவன்கிட்ட 2 தாலந்து கொடுத்தா இதை என்ன செய்ய முடியும். ஒருத்தர்கிட்ட 1 தாலந்து கொடுத்தா தான் அவனால அதை மேற்கொள்ள முடியும்னு அறிந்துதான் அதை கொடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதே போலதான் சபையிலையும் ஊழியக்காரர் ஜெபிச்சு இந்தந்த பொறுப்புகள், இந்தந்த காரியங்களை யார் யாருக்கு கொடுக்கணும், யார் யாருக்கு என்ன திறமையை தாழ்ந்த ஆண்டவர் தந்திருக்கிறார் என்பதை ஓரளவுக்கு அறிந்து தெரிந்து புரிந்து ஜெபித்துதான் ஊழியக்காரர்
பொறுப்புகளை சிலருக்கு கொடுத்திருக்கிறோம். தேவன் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகம். அல்லேலூயா. அதனால விசுவாசிகள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை தாழ்ந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. என்கிட்ட எதுவுமே இல்லை என்கிற அந்த இது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை யாருக்குள்ளே வரவே கூடாது. தாமே சொல்லுங்க. அல்லேலூயா. வலதுகரத்தை உயர்த்துங்க. எனக்குள்ள ஆண்டவர் திறமையை தந்திருக்கிறாரு. வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க. எனக்குள்ள ஒரு திறமையை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. வாய்க்கு சொல்லுங்க. மாமே சிலருக்கு சில திறமை தான் இருக்கு, சிலருக்கு மல்டி டேலண்டா இருக்க முடியும். சகலகளா வல்லவனா, சகலகளா வல்லிகளா கூட இருக்கும். ராமே சொல்லலாமே. அவங்ககிட்ட அவ்வளவு டேலண்ட், எல்லா டேலண்ட்டும் வெளிப்படுது. என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குதுன்னு அவங்கள பார்த்து பராமரிப்பாக எரிச்சப்படக்கூடாது. அவரவருக்கு என்னென்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதுதான் வெளிப்படும். ராமே சொல்லலாமே. அப்ப நல்லா கவனிங்க. இந்த தாளந்து என்று சொன்னால் இவ்வளவு மதிப்புள்ளதான காரியம். ஆங்கிலத்தில் அருமையா இருக்கிறது. தாளந்துகள் என்று சொன்னால் டேலண்ட்ஸ் அண்ட் பேக்ஸ் ஆஃப் கோல்டு. ஒரு என்னது தங்க பை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆமா, 5 பை அல்லது 2 பை அல்லது 1 பை அப்படிங்கறத வச்சிடலாம். அல்லேலூயா. பாருங்க. and to one we gave 5 talents, one another 2, and to another 1, to every man according to his several ability. Hallelujah. Praise the Lord. According to his, அவரவருக்கு என்ன என்ன பலதரப்பட்ட திறமை தாளந்து ஆற்றல் இருக்கிறதோ அதன் அடிப்படையிலே அந்த எஜமான் கொடுத்தார். சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி கொடுத்து போயிட்டார், கிளம்பிட்டார். இதே போலத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து அவரை அனுப்பி உலகத்தில் வந்து 3 வருஷ ஊழியத்தை செய்து அல்லேலூயா அநேக அற்புதங்கள் அடையாளங்களை நடப்பித்து 3 வருஷ முடிவிலே தன்னுடைய இன்னுயிரை தந்து ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அல்லேலூயா உயிரோடு எழுந்து பிதாவினிடத்தில் போய் அங்கிருந்து பிதாவினிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியை நம்ம மேலே ஊற்றி நமக்கு அந்த அதிகாரத்தை, வல்லமையை, திறமைகளை, தாளந்துகளை பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மூலமாய் நமக்கு இந்த உலகத்திலே தந்திருக்கிறார். அல்லேலூயா. அது எப்படி அவரவருக்கு என்னென்ன திறமை, எவ்வளவு கொள்ளளவு, எவ்வளவு கெப்பாசிட்டி, எவ்வளவு முடியும், அதன் அடிப்படையில் நாம சொல்லலாமே. நல்லவர். அதனால இதுல நமக்குள்ள எந்த ஒரு வேற்றுமையான காரியங்கள், எண்ணங்கள், பேச்சுகள் வந்துவிடவே கூடாது. சொல்லுங்களேன். நல்லவர். நம்ம பாருங்க, இங்க ஆங்கிலத்தில் அருமையா இருக்கிறது. அக்கார்டிங் டு ஹிஸ் செவரல் எபிலிட்டி, பல திறமைகள். அதான் மல்டி டேலண்டட் பெர்சன். சிலருக்கு ஒரு சிலர் தான் இருக்கும், ஒரு சிலருக்கு நிறைய டேலண்ட் இருக்கும். சிலருக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் திறம்பட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய திறமை படைச்சவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அல்லேலூயா. சில இடத்துல ஒரு காரியத்தை கொடுத்தாலும் உருப்படியா செய்யாத ஆட்களும் சொல்லுங்க இருக்கத்தான் செய்யறாங்க. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக. அல்லேலூயா. அப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் எஜமான் போயிட்டாரு. அதே போல இயேசுநாதர் நமக்கு எல்லா அதிகாரத்தையும் பரிசுத்த ஆவியான மூலமாய் கொடுத்துட்டு அவர் பிதாவுடைய வலது பாசத்தில் அவர் வீட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபைகள், வரங்கள், திறமைகளை, தாளந்துகளை நாம எப்படி அதை வெளிப்படுத்துகிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. அல்லேலூயா. இந்த பகுதியில் பாருங்க, அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த 5 தாளந்தை வாங்கினவன் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு கூட வச்சு அதை நடத்தக்கூடிய அவன் செஞ்ச காரியம், அதை கொண்டு போய் என்ன பண்ணா, பிசினஸ் பண்ணான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிசினஸ் பண்ணி வேறு 5 தாளந்துகளை சம்பாதித்தான். அடுத்து 2 தாளந்தை உடையவன் அதை கொண்டு வேறு 2 தாளந்தை என்ன பண்ணானா, அவன் சம்பாதித்தான். ராமே சொல்லலாமே. கர்த்தர் நல்லவர். 19வது வசனத்தை வாசிக்க 25:19. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்திலே கணக்கு கேட்டான். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு மறுபடியும் திரும்பி வரும்பொழுது உங்ககிட்ட என்கிட்ட ஒரு கணக்கு கேட்பாரு. ஐயா, எனக்கு மேக்ஸ் பாடம் கணக்கு பாடம்னா வைத்தவே கலக்கும் ஐயா, அதை போயா சொல்லுங்க கணக்கு பாடம்னு. அல்லேலூயா. கணக்கு ஒப்புவிக்கிற ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. எப்போ? வெகு காலமான பின்பு, ஆஃப்டர் a long time, the Lord, the Master came. ஆமென். வெகு நாட்களுக்கு பிறகு அந்த தலைவன் வந்தான், எஜமான் வந்தான். Praise the Lord. Give your accountability. உன்னுடைய கணக்கை ஒப்புவிப்பா, உன்னுடைய உட்காரக்கார கணக்கை ஒப்புவி அப்படின்னு கேட்கிறாரு. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 5 தாளந்தை வாங்கினவன் ஒருத்தர் கொண்டு வந்து என்ன செய்யறான்? வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, இந்தாங்கய்யா, இந்தாங்க இதை வாங்கி கொடுங்க, என்னிடத்துல 5 தாளந்தை கொடுத்தீங்களே, இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்று கொடுக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு அவர் என்ன சொன்னார்? 21 வசனத்துல, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி என்றார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 5+5 ரைசலா கொடுத்த உடனே இந்த எஜமான் வாங்கி ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். அப்பா, நான் கொடுத்தது அப்படியே நீங்க டபுள் ஆக்கி வச்சிருக்கிறியாப்பா. இவன் என்ன பண்ணா? ஞானத்தோடு விவேகத்தோடு அதை செயல்படுத்தினார். அதுக்கடுத்து 2வது ஒருத்தர் வரான், 2 தாளந்து வாங்கின. அது ஒன்று அவனும், ஐயா என்கிட்ட 2 தாளந்து கொடுத்தீங்களப்பா, இந்தாங்க மறுபடியும் 2 தாளந்து நான் சம்பாதிச்சிருக்கிறத வாங்கி கொடுங்க. அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு 5 தாளந்தை சம்பாதித்தவனை எப்படி மெச்சிக்கொண்டாரோ அதை போலவே 2 தாளந்து வாங்கினவனுக்கு சொன்னாரு. கீழே 23 வசனத்துல, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தார், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசி என்றான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. 5 தாளந்து வாங்கி அதை டபுள் மடங்கா பெருக்கி 5 தாளந்து வாங்கினனுக்கும் அதே பாராட்டு தான். 2 தாளந்து வாங்கி அது இன்னும் எக்ஸ்ட்ரா 2 தாளந்து சம்பாதிச்சனுக்கும் ஒரே மாதிரியான பாராட்டு தான். சொல்லுங்க. ஏன்னா அவனுக்கு 5 தாளந்து சம்பாதிக்கக்கூடிய எபிலிட்டி, பிரம தாளந்து இருக்குது. இவனுக்கு 2 தாளந்து அணைச்ச முடியும். சொல்லுங்க. இவனுக்கு 2 தாளந்து, அவன் 5க்கு 5 பண்ணானே, இவன் அட்லீஸ்ட் 2க்கு 1 தாளந்து எக்ஸ்ட்ரா 3 தாளந்து கூட சம்பாதிக்க கூடாதுன்னு. என்னடா பாரு, அவனை பாரு, உங்களோட தான் அவனுக்கு கொடுத்தான், அவன் அப்படியே 5க்கு 5 கொடுத்துருக்கான், நீ ஒரு தாளந்து எக்ஸ்ட்ரா கூட சம்பாதிக்க முடியாதுன்னு அப்படி சொல்லல. ஆனா இன்னைக்கு மனுஷங்களை நாம் என்ன செய்யறோம்? அப்படித்தான் பிள்ளைகளையோ புருஷனையோ மற்றவங்களையோ கம்பேர் பண்ணிட்டு பாரு. 5 தாளந்தை சம்பாதித்தவனுக்கு அதே பாராட்டு தான், 2 தாளந்தை எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சவனுக்கும் அதே பாராட்டு தான். கைத்தறி கட்ட மேம்படுத்துங்க. கொஞ்சத்தை நல்லது, குட், உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், குட் மகனே, குட், வெரி குட். அல்லேலூயா. கொஞ்சத்திலே நீ உண்மையா இருந்தாய், அநேகத்துக்கு மேல உன்னை அதிகாரியா வைப்பேன். அல்லேலூயா. எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே நீ பிரவேசின்னு சொல்றாரு. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அந்த எஜமான் அவங்க கொடுத்ததை வாங்கி வச்சுக்கிறாரு. எஜமானுடைய சந்தோஷம் என்ன? எப்பா, உன்னை நான் டெஸ்ட் பண்ண காரணம் நான் கொடுத்தேன், நீ எவ்வளவு திறமையில செயல்படுறன்னு சொல்லி அதை நீயே வச்சுக்கன்னு கண்டிப்பா கொடுத்திருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தரிடத்துல கொடுக்கிறதை எடுக்கிறவர் இல்ல, திரும்ப கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ 1 தாளந்தை வாங்கினவன் அவனு வரான். அல்லேலூயா. என் எஜமான் வந்து விட்டா, அவரிடத்துல வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு. ஐயா இருந்தாங்கய்யா, ஒரு மூட்டையில கட்டி அந்த பணத்தை, அந்த காலத்துல பணத்தை என்ன செய்வாங்களாம், இது மூட்டை கட்டி தான் என்ன செய்வாங்க, வீடுகள் எல்லாம் புதைச்சு வைப்பாங்களாம். அப்படி கேள்விப்பட. இப்பதாங்க லாக்கரு, பீரோ கீரோ எல்லாம் இருக்குது.
பேங்க்ல லாக்கர் இருந்தா அதையும் போய் எப்படியா கத்துட்டு என்ன பண்ணிடுறான், உள்ள நுழைஞ்சு போயிடறான். தோத்துறான். அந்த காலத்துல எந்த லாக்கர் என்ன பண முடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பண முடிப்பை தூக்கி வந்து என்னங்கய்யா அப்படின்னு கொடுக்குறான். வாங்கி பார்த்தா நான் அவன் கொடுத்த இந்த எஜமான் கொடுத்த அதே வெயிட் தான் இப்ப இருக்கு. ஒரு தாளந்து வாங்கினா அவனே வந்து ஆஜராகிறான். என்ன ஆஜராகிறான்? வாசிங்க 24 வசனத்திலிருந்து. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவனே விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவே. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்து இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றார். நல்லா கவனிங்க. 5 தாளந்தை வாங்கினவன் இன்னும் எக்ஸ்ட்ரா 5 தாளந்தை சம்பாதிச்சு கொடுத்தான். ரைசலா 2 தாளந்தை வாங்கினா எக்ஸ்ட்ரா 2. ஒரு தாளந்தை வாங்கினவன் என்ன பண்ண, வாங்கின உடனே தோத்ரான். பாருங்க அந்த முதல் வசனத்துல வாச 14 வசனத்துல ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல. அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து அம்மாவுக்கு போயிட்டான். நீ என்ன பண்ண ஏது பண்ண என்ன செய்யல சொல்லவே இல்லை. இவன் என்ன பண்ணா, வாங்கி பத்திரமா மண்ணை தோண்டி நல்லா மைக்கா கவர்ல நல்லா சுத்தி பத்திரமா சேஃப்டியா வச்சு வந்து என்ன செய்யறான், சந்தோஷமா கொடுக்குறான். அந்த எச்சமா நம்மளை ரொம்ப பாராட்டுவாரு. நான் கொடுத்தது நீ பத்திரமா நீ வச்சிருக்கிறாடா, ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு பாராட்டுன்னு பார்த்தா என்ன சொல்றாரு வாசனை அடுத்த வசனம். எஜமான் பிரதித்திரமாக பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி எடுத்து 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். பரிபூரணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். எல்லாமே சொல்லுங்க. ஆமென். அந்த 2 பேருக்கு என்ன பாராட்டு? நல்லது, குட், வெரி குட், உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. அல்லேலூயா. We are all servants of God. ஆமென். நம்ம எல்லாருமே தேவனுக்கு ஊழியக்காரர் என்பதை நாம ஒருபோதும் மறந்துடக்கூடாது. கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. ஊழியக்காரனா இங்க மைக்க பிடிச்சிட்டு வெள்ளை சிலை பண்ணிக்கிற இந்த ஊழியக்காரனா செர்வன்ட்னு அர்த்தம். இந்த ஊழியக்காரங்கிற வார்த்தையில ஆங்கில வார்த்தை என்னது? செர்வன்ட் தான். வேலைக்காரன், பணிவிடைக்காரர்கள். கர்த்தருக்கு நாங்க எல்லாம் பணிவிடைக்காரவங்க, ஊழியம் செய்யறவங்க. சொல்லுங்க அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க உற்சாகமாக அல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவர் நிமித்தமாக உங்களுக்கு சேவை செய்கிற பணிவிடை செய்கிற ஊழியக்காரர்கள். ஆமென். நம்ம எல்லாரும் ஊழியக்காரர் என்பதை மறந்துவிட ஆண்டவருக்கு சேவை செய்கிற தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே. ஆனா அந்த ஒரு தாளந்தை வாங்கினோன்னா என்ன சொல்றாரு? வெரி குட்பா, நான் கொடுத்தது அப்படியே பத்திரமா நீ தொலைச்சு படாம வச்சே நான் பாராட்டினாரு. இல்ல, பொல்லாதவனும் சோம்பலுமான சோம்பேறி பையனே. ஓ ஏசி ஃபெல்லோ, உன்னை போல ஒரு சோம்பேறிய உலகத்துல பார்த்தது இல்லை. சோம்பலின் ஆவிகளுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. கைவெல்லாமே சொல்லலாம கர்த்தரை தேடுகிற காரியத்துல, ஜெபிக்கிற காரியத்துல, ஆலயத்துக்கு வருகிற காரியத்துல சோம்பேறியா இருந்தா இப்படிதான் ஆண்டவர் சொல்லுவாருங்க. கவனமா இருக்கணும். ரைசலா ரைசலா தோத்திர அவனை கடிந்து கொண்டுட்டு, ஏப்பா நீ ஒன்னும் பிசினஸ் பண்ண முடியலையா? காசுக்கார வசத்துல அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பிக்ஸடா டெபாசிட்ல போட்டிருந்தா கூட அதுக்குரிய என்னது வட்டி கிடைச்சிருக்குமே, அதனால வட்டின்னு வருது. நாம என்ன செய்ய, வட்டிக்கு விட்டு குழப்ப நடத்தவன்னு அப்படி போயிடக்கூடாது. விசுவாசி ஏசு நாமத்தில். ஆமென். ரைசலா பாருங்க, இந்த ஒரு தாளந்தை வாங்கி 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதிகமாக பிரயோஜனப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இவனுக்கு கிடைச்ச வெகுமதி என்ன? 30ஆம் வசனம். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனை இவனை
புறமான இருளிலே தள்ளி போடுங்கள், அழுகையும் கற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ஆமென். யூஸ்லெஸ் ஃபெல்லோ, யூஸ்லெஸ் சர்வன்ட், உன்னை தூக்கி என்ன செய்யுங்க, இருளான இடத்திலே போடுங்க. ஆமென். நரகத்துக்குள்ளே தள்ளி போடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகள், உலகத்திலே நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற நாம ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. உலக உற்சாகமாக அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். வைசலா ஸ்தோத்திரம். அப்படியானால் கவனிங்க, இன்னொரு சம்பவம் மத்திய 20ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதை வாசிக்க வேண்டாம், நேரம் எதை நான் அதை கம்பேர் பண்ணி சொல்றேன். இங்கே என்ன செய்றார், ஒரு எஜமான் என்ன பண்றான், திராட்சை தோட்டத்தில் வேலை செய்வதற்கு வேலை ஆட்களை அமர்த்துகிறார். வைசலா. அப்ப ரோட்ல என்ன செய்றாங்க, வேலைக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. நாம சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொத்தனார் வேலையோ மற்ற எந்த காரியங்களும் இந்த வேப்ப மட்டும் சில இடங்கள் நான் பார்த்துருக்கிறேன். திருமண சில எல்லாம் காலையில் பார்க்கும்போது அவ்வளோ ஆண்கள் இங்கே நின்றுட்டு இருப்பாங்க வேலைக்காக. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் எல்லாம் வடக்கன்ஸ் தான், எல்லாம் இந்திக்காரங்க தான் நிறைய இருக்கிறாங்க. அந்த ஏதாவது வேலைக்கு அனுப்புவாங்க அப்படின்னு. அதே போல் வேலைக்கு வெயிட் பண்ணிருந்தவங்கள அந்த எஜமான் வந்து என்ன செய்றாரு, கூப்பிட்றாரு, திராட்சை தோட்டத்தில் போய் என்ன செய்யுங்க, வேலைக்கு போங்க அப்படின்னு. 3ஆம் மணி வேலையில் கொஞ்சம் பேர் அனுப்புகிறார். 3ஆம் மணி வேலைன்னா காலையில் 9 மணி. அடுத்து 2வது 6ஆம் மணி வேலைக்கு போகிறாரு, 12 மணி. 3 மணி நேரம் கழிச்சு போனால் சிலர் நின்றுட்டு இருக்காங்க, வேலைக்கு வாங்கிக்கலாம், சரி போகிறோம் போயிருக்கா சரி. அடுத்து 11ஆம் மணி வேலை என்பது சாயங்காலம் 5 மணி நம்ம டைமுக்கு. 9 AM, 12 PM, 5 PM 3 நேரத்தில் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்வதற்கு வேலையாட்களை அனுப்புகிற அந்த எஜமான். சொல்லுங்க, ஜெபம் சொல்லுங்க. வயசுலாம் யாராவது 5 மணிக்கு யாராவது வீட்டு வேலைக்கு வரையான்னு கேட்பாங்களா? இல்லை. இதை எதுக்காக சொன்னார் என்பதை நான் பின்னாடி நான் சொல்றேன். அப்போ 3 அது காலை 9 மணிக்கு வேலைக்கு போனவே 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எத்தனை மணி நேரம் வேலை? 9 to 5. சொல்லுங்கம்மா, இந்த கணக்கு போடவே தெரியாதா? 9 to 5 how many hours? 8 hours. அதனால தான் இன்னைக்கு இப்போ என்னது 8 hour வேலை அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அது பைபிளே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பேசலாம். அவ்வளோ செய்வதற்கு தான் மனுஷனுக்கு அந்த தெம்பு என்ன செய்யும், அந்த பலன் இருக்கும். வேலையெல்லாம் முடிச்ச பிறகு என்ன செய்றாங்க, ஒருத்தராக வராங்க. எல்லாத்துக்கும் என்ன பண்றார், இந்த எஜமான் சம்பளம் கூலி கொடுக்கிறார். ராமேஸ்வரம் இந்த கட்டட வேலையில செஞ்ச உடனே ஒவ்வொரு நாளும் தோத்துறாங்க. 3 பேர் செஞ்சாங்கன்னா 3000, 4 பேர் செஞ்சா 4000, 5 பேர் செஞ்சா 5000, 7 பேர் செஞ்சா 7000. அல்லேலூயா. தோத்துறான். அப்ப கூலி கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இதுல கட்டட வேலை செய்யறவங்களுக்கு மேஸ்திரிக்கு 1200, பெரிய ஆளுக்கு 1000, சித்தாளுக்கு 800, 800 அவருடைய இதுக்கேற்ற மாதிரி. ஆனா பாத்தீங்கன்னா இந்த வேலை செய்யற ஆட்கள் சில நேரங்களில் மேஸ்திரி ஆனவர் என்ன செய்யறாரு, சித்தாள் வேலையை என்ன செய்வாரு, செய்யறாரு. அப்புறம் அப்போ உள்ள மேஸ்திரிலாம் என்ன செய்ய மாட்டாங்க, கீழே வந்து ஒரு கல்லை கூட தூக்க மாட்டாங்க, சித்தாளர் வேலை பார்த்துட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, மேஸ்திரி எல்லா வேலையும் செய்யறாங்க. அதுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, கத்தர் நல்லவர். இப்போ அவருக்கு ஏற்ற மாதிரி கேட்டகரி சம்பளத்தை இன்னைக்கு கொடுக்குறோம். ஆனா இந்த எஜமான் வந்தாரு, வந்து என்ன பண்ணாரு, காலையில 9 மணிக்கு வந்த அவனை கூப்பிட்டு என்ன பண்ணாரு, அவனுக்கு ஒரு பணத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. பேசலா ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணத்தை கொடுத்த உடனே இந்த காலையில 9 மணிக்கு வந்த ஆள் என்ன பண்றான், 11 மணி வந்தவனுக்கும் சாயங்காலம் 5 மணிக்கு வந்தவனுக்கு ஒரு பணம் கொடுக்குறாரு, 12 மணிக்கு வந்தவனுக்கு ஒரு பணம் கொடுக்குறாரு, 9 மணி வந்த நமக்கு அதிகமா கொடுப்பாருன்னு சொல்லி எதிர்பார்த்தான். இவனுக்கும் ஃபர்ஸ்ட் வந்தவனுக்கு ஒரே ஒரு பணம் தான் கொடுத்தாரு. உனக்கு கோபம் புத்தகத்தில் வந்துருச்சு. ஆமாம், ஏயா நாங்கள் காலையில இருந்து 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் 8 மணி நேரம் வேகாத வெயிலில் நாங்கள் பாடுபட்டோம், எனக்கும் ஒரே ஒரு பணம் கொடுத்துருக்கீங்க. 5 மணிக்கு முடிகிற நேரத்தில் வந்து ஏதோ திராட்சை காலை வச்சுட்டு போனா அவளுக்கு ஒரு பணத்தை என்ன நியாயம் அப்படின்னு கேட்ட உடனே அப்போ அந்த எஜமான் என்ன சொல்றாரு, வாசிங்க 20ஆம் அதிகாரம் மத்தேயு 20 ஸ்தோத்திரம் 13ஆம் வசனம்.
அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதித்திரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா, உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாய் இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம், என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா, நான் தயாரனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றான். நல்லா கவனிங்க, அந்த எஜமான் 9 மணியில நிக்கிறவங்களை பார்த்து, எப்பா என் திராட்சை தோட்டத்துக்கு வேலை வா, அவளுக்கு சம்பளம் எவ்வளோ, சம்பளம் எவ்வளோ, ஒரு பணம். பேசலா. அடுத்து 12 மணிக்கு வந்து கொண்டவர்களுக்கு, நீ வேலைக்கு வா, உனக்கு எவ்வளவு சம்பளம், ஒரு பணம். அடுத்து சாயங்காலம் 5 மணிக்கு வேலையை கூப்பிட்டவர்களுக்கு, அப்பா வந்து வேலை செய், உனக்கு எவ்வளோ, ஒரு பணம் சொல்லித்தான் அவன் வேலைக்கு சேர்த்தான். சொல்லுங்க அல்லேலூயா. பேசலா. இது எதை குறிக்கிறது சொன்னால், 10 மணிக்கு சர்ச்சு, 10 மணிக்கு போறவங்க போகட்டும் போகட்டும், நாங்க டிம்மு நாங்க வேலையை பார்த்துட்டு இருப்பேன். 10 மணிக்கு போறவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் தான், 11 மணி வர எனக்கு அது ஆசீர்வாதம் தான். அதுக்கு அகல் சொல்லப்படல. இந்த உதாரணம் தேவனுடைய பணியிலே, ஊழியத்திலே ஊழியம் செய்கிறவர்களுக்காக சொல்லப்பட்ட ஓமை இது. கையை தட்டி கத்திர பயன்படுத்தி, உங்கள யாராவது 11 மணிக்கு போனாலும் கத்திர என்ன பார்க்க மாட்டாரா, கவனிக்க மாட்டாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா, நன்மை செய்ய மாட்டாரா, 10 மணிக்கே போனவங்களுக்கு கொடுத்தது எனக்கு தர மாட்டாரா அப்படின்னு என்ன செய்யணும்? அது தவறு. தவறுன்னு சொல்லுங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை தேடுவது ஆராதிப்பது என்பது இந்த சம்பவத்தை கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்க கூடாது. பேசலாம். இது எதற்காக கொடுக்கப்படுதுன்னா, 9ஆம் மணி வேலையில ஊழிய செஞ்ச வேலை செய்யறவங்கன்னா, திராட்சை தோட்டம் என்பது தேவ சபைதான் திராட்சை தோட்டம். அல்லேலூயா. திராட்சை தோட்டத்தினுடைய இந்த தலைவர், எஜமான் திராட்சை தோட்டக்காரனுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நாங்கெல்லாம் வேலைக்காரங்க. ஆமென் சொல்லுங்களாமே. அதே போல திராட்சை தோட்டமாய் சபையாகி ஊழியத்தின் காரியத்துல வேலை செய்கிற ஊழியர் செய்கிறவர்களை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்களாமே. கர்த்தர் நல்லவர். அப்படியான 50 வருஷத்துக்கு மேல ஊழியர் செஞ்சவர்கள், ஒரு 25 வருஷம் என்னை போட்டவர்கள், ஒருவேளை எனக்கு பின்னாடி ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ, இதுதான் 3 கேட்டகரி. ஆமென் சொல்லுங்களாமே. 50 above, 25 above, below 25. அல்லேலூயா. ஒருவேளை நாளைக்கு ஆண்டு வருகை வருது, இன்னைக்கு தான் அவர் ஊழியத்துல செய்யறாருன்னா, 50 வருஷமா செஞ்ச ஊழியக்காரனுக்கும் அதே கணம் தான். அந்த ஒரு நாள் அல்லது ஒரு மாசம் அல்லது ஒரு வருஷம் அல்லது ஒரு 10 வருஷம் செஞ்ச ஊழியக்காரனுக்கு அதே கணத்தை தான் கர்த்தர் தருவாரு. கையை தட்டி கர்த்தர் மேய்ப்படுங்க. அல்லேலூயா. இது ஊழியம் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட உவமை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால நல்ல கொஞ்சம் அந்த தாளந்துகள் என்பது அவரவருக்கு என்ன திறமை ஆண்டு தந்திருக்கிறாரோ அதை நீங்கள் கர்த்தருக்காய் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவரவருக்கு என்ன கொடுக்கிறாரோ கோத்திரம். ஒருவேளை ஆதி விசுவாசிகளா இருந்த நீங்க இன்னைக்கு நீங்க ஊழியம் செய்றீங்களா, அவருடைய பலனை ஆண்டவர் தருவார். ஒருவேளை நேற்று புதுசா வந்த விசுவாசிகள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்றாங்கன்னா, அந்த ஊழியத்துடைய பலன் சமமா தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆனால் தாளந்துகள் என்பது எதுனா, கோத்திரம் நாம ஆண்டவருக்காக செலவு பண்ணுகிறதான திறமைகள், நம்முடைய தாளந்துகள் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். அவரவருக்கு என்ன திறமை இருக்குதோ அதை நீங்க கண்டுபிடிச்சு அதை ஆண்டவருக்கு பிரயோஜனமா நீங்க மாற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை நம்ம சோம்பலா இருந்துடவே கூடாதுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 25 11 முதல் 13. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன்
பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூசணத்துக்கும் சரி, கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ, உண்மையான ஸ்தானாபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவான். தெய்வ தலையை சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியானா எனக்கு என்னையா காலம் இருக்கு, என்ன திறமை இருக்குது? சிலருக்கு பேசக்கூடிய திறமை இருக்கும், சிலருக்கு உதவி செய்கிற திறமைகள் இருக்கும், சிலருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய திறமைகள் இருக்கும். ஆமென். அது எப்போ நான் ஏற்ற நேரத்தில் ஒருத்தருக்கு இன்னது தேவை என்பதை உணர்ந்து அந்த நேரத்தில் சொல்ற வார்த்தைகள், ஆலோசனைகள் வெள்ளி தட்டில வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அல்லேலூயா. உண்மையான ஸ்தானாதிபதி, உண்மையான உக்ரானத்துவக்காரனாக, உண்மையான ஊழியக்காரர்களாக, உண்மையான விசுவாசிகளாக நம்ம ஆண்டவருக்கும் சபைக்கு நம்ம பிரயோஜனங்களாய் மாற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் திறமைகளை, தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம சொல்லுங்க அல்லேலூயா. இது ஆண்டவரை பற்றி அறிவிக்கிற காரியங்கள், அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற காரியங்கள், உதவுகிற காரியங்கள். நான் உதவி செஞ்சு நான் ஒவ்வொருத்தர தரேன், நான் வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படி நீங்க ஒருவேளை கேட்கலாம். ஏசுநாதர் எல்லாரும் நல்லது செஞ்சு அவர் தீமையை தான் அனுபவிச்சாரு, சாபத்தை சபித்தார்கள் ஏசுநாதரை. ஏசுநாதருக்கு மேல ஒண்ணு நாம பெரிய ஆளு கிடையாது. தெய்வத்தாமே சொல்லுங்களாம. ஏசு நன்மை செஞ்சாருன்னா நாமளும் செஞ்சுதான் ஆகணும். ஏசுநாதர் தூசிக்கப்பட்டாருன்னா நாம தூசிக்கப்படத்தான் செய்யணும். ஏசுநாதர் அவமானப்படுத்தப்பட்டால் நாம அவமானப்படுத்தப்பட வேண்டும். அதெல்லாம் என்னால சகிக்க முடியாதுன்னா விசுவாசி சொல்றதுக்கு தகுதி கிடையாது. இது வேத சத்தியம், இதுதான் உண்மை. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இப்படித்தான் என்ன செய்யணும், இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால நம்ம ஆண்டவருடைய வல்லமை, அன்பை நாம வெளிப்படுத்தணும் அவரவருடைய திறமைக்கு ஏற்ற விதத்துல. அல்லேலூயா. அதனால யாருக்கிட்ட என்கிட்ட எந்த திறமையுமே இல்லைன்னு நீங்க ஒரு காலத்துல நீங்க இன்ஃபார்ட்டி கான்ஃபரன்ஸா நீங்க இருக்கவே கூடாது. சொல்லுங்க. உன்னிடத்தில் இருக்கிற ஒளிந்திருக்கிற திறமையை, தாளத்தை நீ என்ன கண்டுபிடிக்கணும். நான் யார், நான் எப்படிப்பட்டவன், எனக்குள்ள என்ன திறமை இருக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் நீங்க அதை கண்டுபிடிச்சு அதை நீங்க செயல்படுத்தி பாருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. குறிப்பாக கர்த்தருடைய ஆலயத்துக்காக, ஊழியத்துக்காக பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாம மாற வேண்டும். ஆமென் சொல்லலாமே. ஏற்ற சமயத்தில் ஒருத்தர் கஷ்டப்படுறவங்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு ஒரு உதவியை வார்த்தையின் மூலமாய், இன்னும் ஒத்தாசையின் மூலமாக, அல்லது பணமோ பொருள் மூலமாகவோ செய்யும் பொழுது அதுதான் நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிற திறமைகள், தாளந்துகள். அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. இந்த நேரத்தில் நீங்க அந்த வார்த்தையை சொன்னீங்க பாத்தீங்களா? அப்பா அது எனக்கு எவ்வளோ பிரயோஜனமா இருந்துச்சு, எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்துச்சு, எவ்வளவு நன்மையா இருந்துச்சு, எவ்வளவு மேன்மையா இருந்துச்சுன்னு அவங்க ஆண்டவரை உணர்றான்னு சொன்னா அதுதான் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுகிற திறமைகள், தாளந்துகள். அல்லேலூயா. நாம சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஒரு தாளந்து வாங்கணும்னு போல மண்ணை தோண்டி புதைச்சு சோம்பல் உள்ளவர்களாய் நாம யாரும் இருந்துடவே கூடாது. ஒரு ஆமை சொல்லுங்க. ஆமே. ஆமே. நீ படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, நீங்க இருக்கிற குடியிருக்கிற இடத்துல மற்றவர்களுக்கு எந்த விதத்திலாவது பிரயோஜனமா உதவி உள்ளவர்களாய் நாம மாற வேண்டும். சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க செய்கிற அந்த காரியங்கள், நற்காரியங்கள், நற்கிரியங்கள், உதவிகள், ஒத்தாசைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இல்லையோ, இருக்கிறதா இல்லையோ, உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா மாற்றி கொடுப்பாரு. ஆமென். உங்களுக்கு ஒரு நாள் பிரயோஜனம் உண்டாக கர்த்தர் கிருபை செய்வார். அதனால நல்லது செஞ்சு நான் ஓஞ்சு போயிட்டேன், தேஞ்சு போயிட்டேன், அப்படி ஆயிட்டேன், இப்படி ஆயிட்டேன்னு தயவு சொல்லாதீங்க. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் மற்றவர்களுக்கு நினைச்சு நம்ம நல்லது செய்யணும். நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய திறமைகளை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்திக் கொண்டே இருக்கணும். வீட்டு சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் ஊழியக்காரங்க நாங்க என்ன செய்யறோம், வெறும் பிரசங்கத்தை மட்டும் பண்ணிட்டு போக முடியாதா? எவ்வளவு காரியங்களுக்கு என்ன செய்யறோம், ஆலோசனை கொடுக்கிறோம். ஆலோசனை கேட்டு நடக்கிறவனுக்கு அது நன்மையாக இருக்கிறது, ஆசீர்வாதமா இருக்கிறது. ஆலோசனை கேட்காதவங்க, கீழ்ப்படியாதவங்களுக்கு அது என்னது, பிரயோஜனம் இல்லாதான் போயிடும். நாம இந்த உலகத்தில் பிரயோஜனம் இல்லாத இருப்பதற்கு தான் கர்த்தர் நமக்கு தாளந்துகளை தருகிறார். அல்லேலூயா. திறமைகளை தருகிறார். ஆண்டுக்காக நம்ம பயன்படும் பொழுது 2 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். தானியேல்
12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா. கவனிங்க, அநேகரை நீதிக்கு உட்படுத்துறவங்க, ரட்சிப்புகளை நடத்துறவங்க, நீதியின் தேவனை ஆராதிக்க வைக்கிறவர்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உங்களை நட்சத்திரமா கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்போ நீதிக்கு உட்பட்டவர்களாய் மாற்றணும். ஹல்லேலூயா. ரட்சிப்புகளாய் நடத்துகிறவர்கள், நீதிக்கு உட்பட என்ன அர்த்தம்? அவனுடைய அன்பிற்குள்ளாக ரட்சிப்புகளாய் நடத்துகிறவர்கள். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம், புதிய ஏற்பாட்டை வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். வெளிப்படுத்தல் 2:8-10. சிமிர்னா சபையின் எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். சொல்லுங்க. ஹல்லேலூயா. அங்கே சொல்றாரு, நட்சத்திரத்தை போல ஆண்டு நம்மளை பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. வசதி படைத்தவங்க, படித்தவங்க, ஐஸ்வர்யவான்கள், பெரியவங்க யாரா இருந்தாலும் அவர்களுக்கு நம்மை நட்சத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார்கள். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு தந்திருக்கிற தாளங்கள், திறமைகளை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது ஆமென். இங்கே சொல்றாரு, மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தாளங்களை கொடுத்திருக்கிறார், திறமைகளை கொடுத்திருக்கிறார். அதை ஆண்டவருக்கும் சபைக்கும் ஊழியத்துக்கும் ஊழியக்காரர்களுக்கும் நம்ம பிரயோஜனமாய் மாற்ற தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நம்ம சொல்லலாமே. பேசலாம். உங்க வீட்டு பக்கத்துல கஷ்டத்தோட இருக்காங்களா? வாங்க, வெள்ளிக்கிழமை வந்து ஜெபத்துல வந்து பங்கு பெறுங்க, ஜெபம் பண்ணிக்கங்க. அதுதான் நம்மகிட்ட இருக்கிற திறமையை வெளிப்படுத்துற அடையாளம். ஹல்லேலூயா. பேசலாம். சோத்திரம். யார் எக்கடி போனா எனக்கு என்னன்னு நம்ம இருக்கக்கூடாது. பேசலாம். அப்படி சொல்லி கணேசன் ஜனங்களை நடத்தணும். ஹல்லேலூயா. ஒருவேளை கூப்பிட்டு ஒருவேளை அவங்க வராம இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை. நம்ம சொல்ல வேண்டிய நம்முடைய கடமை, அறிவிக்க வேண்டிய நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. ஆபீஸ்ல நீங்க வேலை செய்யற இடத்துல அப்படி ஒரு டிபிக்கலான ஒரு எண்ணத்தோட சிந்தையோட இருக்கிறாங்களா, அவங்களுக்காக நீங்க என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். அவங்களுக்காக நீங்க ஆண்டவரை பத்தி அறிவிக்கலாம். உங்க மூலமாய் கர்த்தர் கிரியை செய்ய ஒரு நல்லவராக இருக்கிறார். ஆமென். அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற நம்முடைய தந்திருக்கிற எல்லா தாளங்களையும் அவருக்காக பயன்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.